திமுகவும் பிஜேபியும் வந்து அண்ணன் தம்பிங்க. ஏ டீம் பி டீம். ஏ டீம் பி டீம் இல்ல, அவரோட பி டீம் தான், பிஜேபியோட பி டீம் தான் திமுகன்னு சொல்லிட்டே வரும். அதுக்கான ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் எடுத்துக்கலாம், விவசாயிகள் போராட்டம் வந்து மத்தியிலும் நடக்குது, இங்கேயும் வந்து அந்த டேம் கட்டுறாங்க, அதுக்கு எதிராக வந்து இங்கேயும் தமிழ்நாட்டிலும் நடக்குது. இது ஒரு பொண்ணு. அதே போல ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ். எப்படி பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து 6000 கோடியும், அதே மாநில அரசு திமுக வந்து 600 கோடியும் பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிரஸ் மீட், அவரும் பிரஸ் சந்திக்கவே மாட்டாரு, இவரும் பிரஸ் சந்திக்கவே மாட்டாரு. அதே போல நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் டூர், சுற்றுலா. ரெண்டு பேரும் போட்டி, யார் எந்த நாடு அதிகம் போறதுங்கிற போட்டியில ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் விட்ட நாடு இவர் போவாரு, இவர் விட்ட நாடு அவர் போவாரு. அதுக்கப்புறம் வந்து விளம்பரம்னு பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். இப்ப எலெக்ஷனுக்கு இப்பயே யூடியூப்ல ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய டிவிகள் எல்லா இடத்துலயுமே கூட யூடியூப்ல வந்து மெயினா வர. ஆனா எதிர்ப்பு மட்டும் நேரா மக்கள் கிட்ட சந்திக்கும் போது இவங்க எதிர்க்கிற மாதிரியும் அவங்க இவங்களை எதிர்க்கிற மாதிரியும் பிம்பத்தை தமிழ்நாட்டுல உருவாக்கிட்டே இருக்காங்க. மக்கள் நீங்க தான் 2024 இவங்க 2 பேருக்குமே பாடம் போக்கணும்னு கேட்டு